சொல்லுங்க மிஸ்டர் சக்தி, ஆள் பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க, எதுக்காக பூஜா கிட்ட இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணீங்க? சார், முதல்ல ஒரு சின்ன விஷயம். என் பேர் சக்தி இல்லை, ஷேகர். லண்டன்ல இருக்கிற என் ஃபேமிலியும் பூஜா ஃபேமிலியும் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நான் பூஜா கூட ஃபாரின்லேருந்து நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. பூஜாவோட கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு மிஸ்டர் சிவா. அவரே இன்னும் பூஜா நினச்சிட்டு இருக்காங்க. அவரை மறக்கணும், அவங்க மனசுல இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கணும், அது நானா இருக்கணும். அதுக்காக எங்க 2 ஃபேமிலிஸும் சேர்ந்து நடத்தின நாடகம் தான் சார் இதெல்லாம். அப்போ ராயல் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிறது? சார், அது மலேசியாவில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட கம்பெனி சார். அவன் பேர் தான் சக்தி. நாங்கள் 2 பேரும் லண்டன்ல ஒன்னா படித்தோம். பூஜா விஷயத்தை பற்றி அவன் கூட பேசும்போது உன் பேரை யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னேன். அவனும் ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் எப்படி நம்புறது? சார், நீங்கள் பூஜாவோட அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா எல்லாம் தெளிவாக தெரியும். ப்ளஸ் தேவைப்பட்டா என்னோட பாஸ்போர்ட் வீசா டீடைல்ஸ்லாம் தரேன், பாருங்க. அதெல்லாம் ஓகே சேகர். பூஜா தான் உங்களை லவ் பண்ணணும்னு தெரியுது இல்லை, அப்புறம் எது கம்பல் பண்ணுறீங்க? என் மேலே லவ் இல்லைன்னு சொல்றது பொய் சார். என் மேலே லவ் இருக்கிறதுனால தான் என்னோட விஷயத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. என்ன, சிவாவை அவங்க ரொம்ப லவ் பண்ணாங்க. திடீர்னு அவரை மறந்துட்டு என்ன லவ் பண்றதான்ற ஒரு குழப்பம். அந்த குழப்பம் போச்சுன்னா நிச்சயமா என்னை ஏத்துப்பாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் உங்களை நம்புகிறேன். பாண்டியன். எஸ் சார். இது கூட நீங்கள் வீடு வரைக்கும் போய் அவர் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அவரை கூட கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். பூஜா, என்னம்மா ஃபேக்டரி போலியா? போகணுன்னு தான் கிளம்புனேன், ஆனா போகாம அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்? ஐ டோன்ட் நோ, காரணம் தெரியல, ஆனா போக மனசு வரல. என்ன பூஜா, மனசுல எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்கியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த சக்தி ஏதாவது? ஓ மை காட், சக்தி சக்தி சக்தி, டாம் சக்தி. அந்த பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நானே அவனை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏமா எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற? சாரிமா, சாரி சாரி. ஓகே, ஒன்னு தெரிஞ்சுக்க பூஜா, உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவாங்க? எப்பவுமே காலையில எந்திரிச்சதும் டான் ஆபீஸ் கிளம்பி போயிடுவேன். இப்படி டல்லா உட்காந்துகிட்டு இருந்தா எனக்கு சந்தேகம் வராதா? அதனாலதான் கேட்டேன். மா இங்க. ஹலோ, நான் எஸ் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நீங்கள் கொஞ்சம் மயிலாப்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஓகே. வரும்போது கூட அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க. அம்மாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணுமா? ஆமாம் பூஜா. ஓகே ஃபைன், நான் உடனே வரேன். ஓகே. மா, நீ இப்போ என் கூட கிளம்பி வர. எங்க? சொல்றேன், நேரா வந்தா உனக்கே தெரியும். கம் கம் கம். அந்த கலர் எடுங்க. அதான். பாரு, இந்த படம் நல்லா இருக்கான்னு பாரு. இல்ல மைதிலி, அவ ஒல்லியா இருப்பா. டார்க் கலர்ல பெரிய பூ போட்டு புடவை தான் நல்லா இருக்கும். ஏண்டி பாரு, நோக்கு படம் செலக்ட் பண்றதுனா கூட இவ்வளவு நேரம் எடுத்துக்க மாட்டேன். என்ன யாருக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்க? மீனாக்கு. மீனாவா? யாரது? மைதிலி, உன்கிட்ட நான் மீனாவை பத்தி சொல்லவே இல்லல. ஒன்ன மாதிரிதான் மீனாவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு.
ஊரு கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற பூஞ்சொலி. அவ ஹஸ்பண்ட் சிவா அங்க ஒரு டைல்ஸ் ஃபேக்டரி வைக்கிறதுக்காக இங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. மீனாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க புருஷன் சிவாவா நடிச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அவங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்க மெட்ராஸ்ல தான் தங்கி இருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் தான் மைதிலி. எதேச்சும் அவளை மீட் பண்ண, என்னமோ தெரியல, பார்த்த உடனே 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சு போச்சு. ஒரு நாள் அவளையும் அவ ஹஸ்பண்டையும் எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருந்தேன். அவளும் வந்துட்டா. ஆனா நான் தான் அன்னைக்கு வீட்ல இல்லாம போயிட்டேன். அதான் வரலட்சுமி பூஜைக்காக அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். மீனாவுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு மைதிலி. உங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி அவளுக்கு அவ்வளவு ஈஸியா சாரி செலக்ட் பண்ண முடியாது. அதான் பார்த்து கொஞ்சம் ஸ்பெஷலா செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மைதிலி அதிர்ச்சி ஆயிட்ட? இங்க பாரு, அவளுக்கு நான் ஸ்பெஷலா புடவை எடுக்கிறேன்றதுக்காக உங்களெல்லாம் நான் அலட்சியப்படுத்துறேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு நீங்க எல்லாருமே முக்கியம் தான். என்ன, அவ ஒரு படி மேல, அவ்வளவுதான். மைதிலி, சில பேரை பார்த்தா நமக்கு என்ன எதுன்னு தெரியாது, என்ன காரணம்னு சொல்ல தெரியாம அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? அதே மாதிரிதான் பார்த்த உடனே என் மனசுல பளிச்சுன்னு வந்து ஒட்டிக்கிட்டே அந்த பொண்ணு. உனக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து எனக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இப்படி யாருமே எனக்கு கிடையாது. எனக்கு என்னமோ கடவுளே எனக்கு தங்கச்சியா இருக்கட்டும்னு இவ்வளவு அனுப்பிச்சு வச்ச மாதிரி தோணுது. அவ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற அழகை நீ பாக்கணுமே, அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சொல்ல போனா அவ அன்புல யாரா இருந்தாலும் சரி ஈஸியா விழுந்துருவாங்க. என்ன மைதிலி அப்படி பாக்குற? என்ன நீ சொல்றத பார்த்தா அவளுக்காக எதையும் விட்டு கொடுப்ப போல இருக்கு. ஆமா, என் புருஷனை தவிர அவ எதை கேட்டாலும் நான் விட்டு கொடுப்பேன். போதுமா? சரி, இதெல்லாம் பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்பிடுங்க. சரி, அந்த பக்கம் போல வா, சில்க் சாரீஸ் பார்க்கணும். பாரு, உன்னை பார்த்தா நேக்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியலடி பாரு. எந்த உண்மையை சிவா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அந்த உண்மையை தெரிஞ்சுக்க நீ வேகமா நெருங்கிட்டு இருக்க. கடவுளே, என்ன நடக்க போதோ? வாமா. என்ன பூஜா இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? மா, நீ உள்ள வா. எதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு அப்ப தெரியும். கம். வாமா. வாங்க பூஜா, உட்காருங்க. ஷீஸ் எங்க அம்மா. ஹலோ மேடம், உட்காருங்க. உட்காருமா. சொல்லுங்க பூஜா, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி சக்தியை தெளிவா விசாரிச்சிட்டேன். ஓகே. மேடம், சேகர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா? கரெக்ட் தான் சார். சேகர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் உதயசங்கரோட பையன்தான். சொல்லுங்க பூஜா, இப்போ நான் என்ன செய்யட்டும்? சேகர் மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்க பேரண்ட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் இப்படி நடந்திருக்காரு. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க.
தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா. சாரி சார். பரவாயில்ல, நான் வரேன். நீங்க கிளம்புங்க. நான் வரேன். சாரி மிஸ்டர் சேகர், என்கொயரியில் கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிட்டேன். பரவாயில்ல சார், உங்க கடமையை தானே நீங்க செஞ்சீங்க. ஓகே, இந்தாங்க உங்கள் பாஸ்போர்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பூஜா, சாரிம்மா. உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேனு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடினோம். எதுமா நல்லது? இதையா நல்லதுன்னு நினைக்கிறேன்? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எனக்குள்ள திணிக்கணும்னு நினைக்கிறதாமா நல்லது. ஓ மை காட், இதெல்லாம் யாரோட ஐடியாமா? அப்பாவோட ஐடியாவா? இதுக்காக அவர் ஃபாரின் போனாரு. இங்க பாருமா, சிவாவை நான் வெறுக்கிறதும் சேகரை நான் ஏத்துக்கிறதும் எனக்கா தோணணும். இந்த விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணுமா? நான் தான் எடுக்கிற முடிவு தான் நிரந்தரமா நீடிச்சு நிற்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா தொண்டையில மாட்டின மீன் முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏமா, சேகர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா அத நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு ஏமா இப்படி எல்லாரும் டிராமா ஆடினீங்க? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு என்ன ஏமாத்தணும்? நான் ஏமாந்ததெல்லாம் பத்தாதா? என்னடா பிரதாப், என்ன பண்ணிட்டு இருக்க? நகைலாம் பெருசாக வளர்ந்துருச்சு, அதான் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு எதுவுமே வளர்ந்தா பிடிக்காத, உடனே கட் பண்ணிடுவிய. என்றைக்குமே நாம தானே உயர்ந்து நிற்கணும், அப்போ தான் இந்த சிட்டியில் நம்மளால் பிழைக்க முடியும். சரி, பேப்பர் படிச்சியா? இல்லையே. கமிஷனர் பேட்டி கொடுத்துருக்காரு. சிட்டியில் இருக்க ரவுடி எல்லாம் அழிக்க போறாராம், சிட்டிவே அமைதி பூங்காவாக்க போறாராம். எல்லா கமிஷனரும் சொல்கிற மேட்ரு தானே இது. அப்படி அசால்ட்டா எடுத்துக்கூடாதுப்பா. அவர் அமைதி பூங்கா ஆக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராதாகிருஷ்ணனையும் சிவாவையும் நம்ம அமரர் பூங்காவுக்கு அனுப்பிச்சிடணும். முதல்ல அந்த டாக்டர் சிவாவை அனுப்பணும்னே. கோவம் இருப்போம், ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, சீக்கிரம் முடிச்சிடணும். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இங்க இருக்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மோப்பம் முடிக்கிற நாய்ங்க ரொம்ப அதிகம். ஏதாவது ஒன்று நம்மளை ஸ்மெல் பண்ணிருச்சு, நம்ம கதி அதோ கதி தான். ஹலோ, சொல்லு பிரதாப். ஜான், நீ நேராக அந்த சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்கே போலீஸ் செக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணு. சரி பிரதாப். ஓகே. இந்த ஆடு புலிக்கிட்ட ஆட்ட மாட்டேங்குதே, விட மாட்டேன். இந்த ஆடை வெட்டாம விட மாட்டேன். எப்படி? என்னப்பா? அண்ணே, என் கூட கொஞ்சம் வரீங்களா? எங்க? அதான் நான் சொன்னேன்ல, டாக்டர் சிவான்னு ஒருத்தனை எனக்கு தெரியும். என்ன அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ நான் போகிறேன்.
நீங்க தேடிட்டு இருக்க அந்த சிவாவும் நான் சொல்ற அந்த டாக்டரும் ஒன்னாரதை செக் பண்ணி பார்த்துருவானே. அப்பா இப்பதான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. ஆடை வெட்டுற டயத்துல குறுக்க புகுந்து வேண்டாம்னு சொல்றியா? நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா ஒரு குடும்பத்தை 2 துண்டா வெட்டி சாய்க்கலாம்னே. அப்படின்றா? வா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னை அல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே